ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் போக போகிறோம். நம்ம வீராணி ஆலூர் ஸ்டாப்பில் இருந்து தான் அந்த ட்ரெயினில் ஏறுறோம். இது எங்கே இருக்குன்னா நாகர்கோயில் டவுனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாப். நம்ம ட்ரெயின் வர செம்ம ஸ்பீடில் வருது. நம்ம ஸ்பீடாக உள்ளே ஏறிட்டு நம்ம கன்னியாகுமரி போகலாம். இங்கேருந்து டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு வெறும் 10 ரூபா தான். நம்ம நிற்கிற பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே ஏறலாம். இந்த ட்ரெயினில் சில கோச் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ஒரு ஃப்ரீயான கோச்சில் ஏறிட்டோம். இனி நாகர்கோயில் ஜங்ஷன் போனால் ட்ரெயின் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடும். நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே க்ரீனரியாக தான் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணணும். நம்ம சாப்பிட்றதோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாலோ தயவு செய்து இந்த லேண்டில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணாதீங்க. ட்ரெயினில் ஏதாவது வேஸ்ட் போடக்கூடிய டஸ்ட்பின் இல்லை வேஸ்ட் பின் இருந்துச்சுன்னா அதில் போட்டுருங்க. இங்கே லேண்ட் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அழகான அக்ரிகல்ச்சரல் லேண்ட். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ நாகர்கோயில் ஜங்ஷன் கிட்ட வந்தாச்சு. ஒரு ட்ரெயின் கிராசிங்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டாப் நம்ம நாகர்கோயில் ஜங்ஷன் தான். இந்த ட்ரெயின் கிராசிங் வியூ கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கன்னியாகுமரிக்கு ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழகான பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் ஊருக்குள்ளாடி தான் இருக்குது. ஒரு கிலோமீட்டர் கடலுக்குள்ளே போகும். நம்ம அதில் நடந்து போகலாம். ஆனால் அலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நம்ம அதில் போக முடியாது. நம்ம அதையும் போய் பார்த்துடலாம். கன்னியாகுமரி ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம இங்கே இறங்க போகிறோம். இறங்கிட்டு இங்கேருந்து பீச் ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நம்ம நடந்து தான் போகிறோம். போயிட்டு டைரெக்டாக அந்த பிரிட்ஜ் வியூ நம்ம போயிடலாம். அந்த ஊருக்குள்ளாடி போய் அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா போட் இழுக்கிறதுக்காண்டி வச்சிருக்காங்க. ஃபிஷிங் போட் வரும்போது அதை முன்னாடி ஆளுங்க இழுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டிராக்டர் யூஸ் பண்ணி இழுத்துட்டு இருக்காங்க. நம்ம இது வழியாக நடந்து போய் அந்த பிரிட்ஜுக்கு போயிடலாம். இங்கே இருந்தே நம்ம அந்த திருவள்ளுவர் சிலையை பார்த்துக்கலாம். அங்கே இப்போ அந்த கிளாஸ் பிரிட்ஜோட ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ப்ராசஸில் இருக்கு. நம்ம இந்த பிரிட்ஜில் இருந்தே அந்த வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அந்த பிரிட்ஜில் தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அலை கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. தண்ணி கூட அந்த பிரிட்ஜுக்கு மேலே வருது. மண்ணு தான் போட்டு வச்சுருக்காங்க உள்ள வரைக்கும். சைடில் 2மே ஃபவுண்டேஷனுக்கு கல் வச்சுருக்காங்க. நடந்து போகலாம். பட் அலை இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே வர போக முடியாது. இந்த பிரிட்ஜில் இருந்து கடலை பார்க்கும்போது அந்த வியூ வேற லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு 3 o'clock மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயில் இருந்துச்சுனாலும் நம்ம கடலை பார்க்கக்கூடிய அந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் ஆக ஆக அந்த அலையோட ஸ்பீட் கூடுதலாக இருக்கும். அதனால தண்ணி மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ கன்னியாகுமரி பீச் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். இப்போ பீச் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே காலையிலே ஆளுங்க நிறைய வந்துட்டாங்க. இங்கே இது குளிக்கிற ஸ்பாட். இங்கேருந்து அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்பாட் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃபான பிளேஸ். அதனால இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம அடுத்தது அதை போய் பார்க்கலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கும் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த லொக்கேஷனில் ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு பால்கனி வியூ போகிறோம். அதையும் பார்க்கலாம். இப்போ பீச்சுக்கு சைட்லேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் தான் இது. இங்கே நிறைய பேர் வண்டி கடை தான் வச்சுருப்பாங்க. சிறு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிற நிறைய வண்டி கடையில் நிலக்கடலை தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சூடாக வறுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கு.
இந்த பீச் சைடாக நம்ம நடந்து வந்துட்டோம்னா காந்தி மண்டபம் வந்துடலாம். இதான் காந்தி மண்டபத்தோட ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ். உள்ளே போகணும்னா இந்த லெஃப்ட் சைடில் செப்பல் கவுண்டர் இருக்குது. அங்கே செப்பலை கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். நாங்கள் இன்னைக்கு உள்ளே போகல, நம்ம நேராக பீச் வியூக்கே போகிறோம். இந்த வியூ பாயிண்ட் தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும். இங்கேருந்து ஃபுல் பீச்சையும் அழகாக நம்ம பார்த்துக்கலாம். இங்கே ஈவினிங் இருந்து பார்க்குறதுக்கு அவங்க சேரும் போட்டிருக்காங்க. ஈவினிங் ரிலாக்ஸ்டாக வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பீச்சை ரசிச்சுட்டு போகலான்னா இதுதான் பெஸ்ட் ஸ்பாட். இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். இந்த வியூவை நீங்களே பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது பக்கத்தில் போனீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன செடி நிறைய வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்ல க்ரீனரியாக இருக்கும், கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம நேரமே வந்ததுனால வெயில் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பீச்சில் இருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றுனால வெயிலோட சூடு அவ்வளோ நமக்கு தெரியலை. நம்ம இங்கேருந்து அந்த சைட் வியூவெல்லாம் அப்படி பார்த்துட்டே போகலாம். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது லொக்கேஷன்ஸுக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவினில் போய் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரோஸ் மில்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணுங்கள்.